ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு அப்ளை பேப்பரில் முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி என்ன வருது? கணத்தாக்கு மொத்தல். ரைட், கணத்தாக்கு மொத்தலில் முதலாவது கேள்வி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கோளம் சமதினிவு முட்டுது வளமையாக வர கேள்வி. ஓகே, அவங்க இப்போ கேள்விக்குள்ளால் அணுகுவோம். ஓகே, 2 கோளம் சமதினிவு ஒன்றை நோக்கி போகுது. ஒன்று வகம் ஜூ, இன்னொன்று வகம் லாம்டா ஜூ போகுது. ஒரே திசை என்ன நடக்கும்? முட்டும். முட்டி பிரிய போகுது. நான் என்ன செஞ்சிருக்கேன்? 2 ஒரே பக்கம் போகுதுன்ற மாதிரி எடுத்துருக்கேன். எந்த விருப்பம் தானே அது. அப்போ பிஏ பிபி ஒரே திசையில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்? I7 டெல்டா இன்ட்டு எம்பி போடுவோம். இதில் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டியது திசை என்ன, இது ஒரு காவிக்கணியம். அப்போ இஞ்சால பக்கம் I7 டெல்டா இன்ட்டு எம்பி போட்டிருக்கேன். அப்போ M இன்ட்டு VA ப்ளஸ் M இன்ட்டு VB மைனஸ் M into U minus M into lambda U. ஏன்னா இந்த திசையில் போடுறேன், இந்த திசையில் lambda U இருக்கப்ப minus M into lambda U is equal to 0. அப்போ நீங்கள் சுருக்கியில் எடுத்தீங்கன்னா VA plus VB is equal to 1 minus lambda into U. என்னது இது? இந்த காப்பு விதிமாய் வருது. ஆம், நாம் இந்த I7 டெல்டா M into V 2 தரம் ஜூஸ் பண்ணுவோம். ஒன்று இந்த ஐக்கு ஜூஸ் பண்ணுவோம், இன்னொன்று இந்த ஐக்கு ஜூஸ் பண்ணுவோம். இந்த ஐக்கு ப்ளஸ் ஐ, இந்த ஐக்கு மைனஸ் ஐ. இப்போ அது ரெண்டையும் கூட்டி நாங்கள் உந்த காப்பு விதியை பெறலாம். ஆனால் அப்ளைடில் டிரெக்டாக உந்த காப்பு விதியை எங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதில் தான் நாங்கள் இந்த கணத்தாக்குரிய சமன்பாடை போட்டு உந்த காப்பு விதி மாதிரி எழுதி நிறுவி எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சமன்பாடு? இப்போ 2 சரியாக கணியம், பிஏ பிபி 2 சரியாக கணியம். 2 சரியாக கணியம் தெரிஞ்ச நமக்கு 2 சமன்பாடு வேணும். ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். அடுத்த சமன்பாட்டுக்கு என்ன செய்யலாம்? ரைட், நியூட்டனை கூப்பிடணும். நியூட்டனின் பரிசோதனை விதி. நியூட்டனின் பரிசோதனை விதி என்ன? ரைட், 2 கோளம், 2 பொருட்கள் ஒன்றை நோக்கி மோதி பிரியுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரியும் வேகத்தின் கீழ் சேரும் வேகம், அந்த 2க்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. அதுதான் மீளமைவு குணகம் E ஆக இருக்கும். ஓகே, அந்த E அந்த கோளத்திர தன்மையில தான் தங்கி இருக்கும். E= 1 பூரண மீள்தன்மை, E= 0 மீள்தன்மை இல்லை. அப்போ இந்த சேர்ந்தோட்டும் களிமண் அப்படி. ஓகே, ரைட். அப்போ அந்த நியூட்டனின் பரிசோதனை விதியை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிபி மைனஸ் விஏ போட்டிருக்கேன். இங்கே என்ன பிரச்சனைன்னா, பிரியும் வேகம்னா 2 கோளம் பிரிஞ்சு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேர்றது இஞ்சால பிரியுது, இப்படி வந்தது இப்படி பிரியுது. ஆனால் இப்படி வந்தது அப்படி தானே பிரியணும். ஆனால் இப்படியெல்லாம் போகிற மாதிரி நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் விஏ. அப்போ இடத்துல மைனஸ் விஏ. ஆனால் இங்கே பாருங்க, மற்றது சேரும், இதுவும் சேருது இதுவும் சேருது. அப்போ U plus lambda U மீளமை குணகம் காஃப் எங்கே இருக்கு? கேள்வியில் இருக்கு. கேள்வியை வாசிச்சு பார்க்கணும். ரைட்டா? காஃப். ஸோ இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி சமன்பாடு 2 சமன்பாடு வந்துடுது. 2 சரியாக கணியம். அப்போ நாங்கள் பிஏயும் பிபிஏயும் காணலாம். அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே நம்மளோட கேள்வி என்ன? விஏ பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிபிஏ கண்டு மினக்கெடுத்திருக்க தேவையில்லை. அப்போ 2 சமன்பாடு பார்த்தீங்கன்னா விஏ அங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். முதலாம் சமன்பாடுலையும் ப்ளஸ், 2வது சமன்பாடுலையும் ப்ளஸ். அப்போ என்ன செய்யணும்? 1 கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னா விஏ நமக்கு வருகிறது காஃப் இன்டு 1 - 3 lambda இன்டு யூ. இதுதான் விஏ. ரைட், அவங்க கேள்வி வாசிக்க பார்த்தீங்கன்னா லம்டா 1/3 பெரிதாக இருக்கக்குள்ள விஏ திசையை மாற்றும். இதானே நம்ம காட்ட வேண்டியது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கண்டிஷன். இதுதான் விஏ ப்ளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்க போகுது இந்த லம்டாவின் பெருமானம். ஸோ லம்டா 1/3 பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் விஏ சிறிது. ஏன்னா 1 பெரியதான கழிச்சா மைனஸ். அப்போ அந்த மைனஸ் முன்னுக்கு போனால் விஏ மைனஸ் ஆகிடும். அப்போ விஏ மைனஸ் ஆன என்ன? மைனஸ் பெருமானம் என்ன? ரைட், ஏன்னா விஏ ஒரு காவி கணியம்ன்றதால திசை மாறப்போகுது. அதைத்தான் அவங்க கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஆகவே லம்டா 1/3 பெரிதாக இருக்குமெண்டா விஏ சிறிது பூஜ்ஜியம். ஆகவே விஏ திசை புறமாற்றப்படும். இதுதான் முதலாவதுக்குரிய ஆன்சர். மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் I7 டெல்டா எம்பி போட்டு இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு 10 புள்ளிகள். நியூட்டனின் பரிசோதனை விதியை சரியாக அப்ளை பண்ணுறதுக்கு 5 புள்ளிகள். அந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள். விஏ காண்றதுக்கு 5 புள்ளிகள். இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி, அதாவது இந்த கண்டிஷன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டி வருமில்ல, அந்த கண்டிஷனுக்கு 5 புள்ளிகளாக மொத்தம் 25 புள்ளிகளுமே இலகுவாக இதில் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்.